இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி குட்டி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். நான் இப்ப போனை கட் பண்ணிட்டுமா? லட்சு இரு, ஏன் அவசரப்படுற? இப்பதானே மாமாவை காட்டினேன், அதுக்குள்ள ஏன் போனை கட் பண்றேன்னு சொல்ற? இவங்கள நான் தான் மாமா வேலையா இருக்காருன்னு சொன்னேன்ல. லட்சு, மாமா பாயசத்தை பத்தி ஏதோ சொல்லிருக்காரு, நீ அவருக்கு பாயசம் வச்சு கொடுத்தியா? ஆமா ஆமா, நீ கொஞ்சம் மெதுவா பேசு குட்டி, நான் உள்ள போறேன், இரு. ஏன் சத்தமா பேசினா என்ன? டேய், அவ சொல்றாளே கே. ஏய், என்னடி இங்க நாங்க எல்லாரும் சோத்துக்கே பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்கிறோம். நீ என்னடானா அவங்களோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறியா? உன்னை விட மாட்டோண்டி. இத பார், நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கணுமோ இப்பவே இருந்துக்கோ. ஏன் தெரியுமா? என் தம்பி கஜேந்திரன் உன்னை சீக்கிரமே தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வருவான். அப்புறம் இருக்குடி உனக்கு. ஏ மோகனா, வார்த்தைய அளந்து பேசு. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. என்ன உன் தம்பி கஜேந்திரனை அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்தும் இன்னும் உங்களுக்கு புத்தி வரல? அதே திமிரு, அதே தெனாவட்டு. என்ன சொன்ன? ஏ பேத்திய மறுபடியும் தூக்கிட்டு வர போறீங்களா? இந்த பாரு, அது மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்காது. கணா காங்காத வில்ல மரத்தடிய தூங்காதே நாங்களாம். அந்த கதையா இருக்கு உன் கதை. உன் தம்பி கஜேந்திரன் என் லட்சுமி மாப்பிளைய தாண்டி அவன் தூக்கிட்டு வந்து தாலி கட்டிடுவானா? போடி போக்கத்தவள, உன் வாய் கொழுப்பு நீரா வடிய தாண்டி போகுது. நீங்க ஏற்பாடு பண்ண கல்யாணத்துக்கு வந்து உங்க முன்னாடியே என் பேத்தி லட்சுமி கழுத்துல தாலி கட்டின வண்டி என் சிங்கக்குட்டி மாப்பிள. தொம்பி இருக்கிற லட்சணத்துக்கு சொந்த ஊர்லயா ஒண்ணு கிழிக்க முடியல, இதுல மெட்ராஸ் போய் கிழிக்க போறாராம். புள்ளி கண்ணு மகா, இவ சொல்றத பத்திலாம் நீ ஒண்ணும் பயப்படாத. இதுங்கெல்லாம் குறைக்கிற நாய்ங்க. இப்படிதான் இதுங்க சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குங்க. இது எப்பவும் வேட்டைக்காகாது. ஓ கிழவி, பேத்திக்கு தைரியம் சொல்றியா? இந்த பாரு கிழவி, நீங்க எல்லாரும் பாத்துக்கிட்டே இருங்க. உங்க மாப்பிள சிங்கம் என் தம்பிய தடுக்கிறானா, இல்ல ஏன் தம்பி உங்க மாப்பிள சிங்கத்தை தாண்டி உன் பேத்திய கூட்டிட்டு வந்து தாலி கட்டுறானா இல்லையான்னு பாப்போம். ஏய் பாரு, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. என்ன கண் காணாத இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டா உன்னை நாங்க விட்டுருவோன்னு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிறியா? அது நடக்காதுரி. எந்த நிமிஷமும் என் தம்பி கஜேந்திரன் உன்னை வந்து தூக்க தாண்டி போறான். அவன் உன்னை நெருங்கிக்கிட்டு இருக்காண்டி. சீக்கிரமா நீ இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிச்சிருவான். பாத்துக்கிட்டே இரு.